உறவுகளே, வெல்கம் பேக் டு சபரி சுக்கா சேனல். என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் போகிற குளம் சிம்பிளாக இருந்தாலும் அதை பெஸ்ட்டாகவும் அட்ராக்டிவாகவும் மாற்றுறதுக்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கிக்கான விஷயத்த உங்களுக்கு டிப்பாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணுற விஷயத்தில் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற விஷயம் ஈஸியாகவும் பெஸ்ட்டாகவும் அமையுன்றது என்னோட நம்பிக்கை. கலர் ஃபில் பண்ணுறதுக்கும் கோலம் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வரதுக்கு நான் சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் ஒன்று தான் இந்த ஃபில்டர். நான் நிறைய டைப் ஆஃப் ஃபில்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபில்டர் ரீசெண்டாக நியர்பை ஸ்டோரில் 15 ருபீஸ்க்கு வாங்கினது. சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. பிக் சைஸில் ரவுண்ட் ஷேப் வரைகிறதுக்கு இந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். குட்டியான சர்க்கிள் வரைகிறதுக்கு இந்த மாதிரி அச்சு வச்ச சல்லடையை யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஒன் மினி ஃபில்டர். இதுவும் கலர் ஃபில் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். 2021 நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ண டைமில் இதை நான் மீஷோவில் வாங்கினேன். இது கூட நிறைய டூல்ஸும் சேர்ந்து வந்துச்சு. பட் அதெல்லாம் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் லோக்கல் ஷாப்பில் 50 ருபீஸ்க்கே அந்த சல்லடை வாங்கிக்கலாம். பிகினர்ஸ் சாக்பீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கோலம் வரைகிறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். கோலம் பார்க்கவே அழகாக இருக்கணும்னா அதுக்கு அட்ராக்டிவான கலர் சாய்ஸ் ரொம்ப முக்கியம். என்கிட்ட என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்குன்றது உங்ககிட்ட காட்ட போகிறேன். சேம் கலர்லேயே ஷேட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கோலம் இன்னுமே அழகாக இருக்கும். கலர் பொடியும் சீக்கிரம் கம்மியாகாது. பிங்க் கலரில் லைட் பிங்க், பேபி பிங்க், டார்க் பிங்க் அண்ட் வயலட் இந்த 4 ஷேடும் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளூவில் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ராயல் ப்ளூ அண்ட் வயலட். டார்க் ப்ளூ நான் எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பிளாக் யூஸ் பண்ணுவேன். எல்லோ ஷேட்ஸில் டார்க் எல்லோ, லெமன் எல்லோ, டெர்மரிக் எல்லோ. ரெட் கலரில் லைட் ரெட், டார்க் ரெட், ஆரஞ்ச் இந்த 3 ஷேட்ஸ் நான் எடுத்துப்பேன். க்ரீனில் லீஃப் க்ரீன், பிஸ்தா க்ரீன், பேரட் க்ரீன் அண்ட் பீக்கப் க்ரீன். நான் இப்போ சொன்ன ஷேட்ஸில் எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் லைட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட கோலப்பொடி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கோலத்துக்கு டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த கோலம் நான் லாஸ்ட் இயரில் போட்ட கோலம். இதுக்கு கொடுத்துருக்க கலரே கிடையாது. யூஸ் பண்ண ஃபில்டர் காஃபியோட பவுட்ரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அப்போலாம் வீட்டு வாசல் முன்னாடி கோலம் போடுறப்ப பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்கள் கோலம் தனியாக எடுத்துக்காட்டும், சூப்பராகவும் இருக்கும். ஓகேங்க, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். லவ் யூ லாட்.